சத்தம் வராமன்னு சொல்லிருக்கல. ஏன்னா ஆண்டவருக்கு டல்லா இருக்கிறவங்க எல்லாம் பிடிக்காது, நல்லா இருக்கிறவங்கள தான் பிடிக்கும். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அப்படின்னு தான் வசனம் சொல்லியிருக்கு. அதனால மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் ஆண்டரை துதிக்க மாட்டாங்க. செத்து போனவங்களால கர்த்தரை துதிக்க முடியாது, ஆனால் மூச்சு இருந்துச்சுன்னா அவங்க கர்த்தரை துதிப்பாங்கன்னு தான் வசனம் சொல்லியிருக்கு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க ஒரு விஷயம், கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர், அவர் நம்பத்தக்கவர். வசனம் தான் சொல்லுகிறது, அன்றியும் கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பினவர் நமக்குள்ள வாசமாய் இருக்கிறபடினால் நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான நம்முடைய சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். என் ஆவி உனக்குள்ள வைப்பேன், அப்பொழுது நீ உயிர் அடைவாய் என்று சொன்ன உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆவியை நம்ம மத்தியில் ஆண்டவர் ஊற்றி இருக்கிறார். ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்தவர் ஒரு பாடலை அப்படி பாடி ஆராதிச்சு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நான் போகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சு பாடல் சேர்ந்து பாட போகிறோம். அவர் நம்பத்தக்கவர். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு நம்பத்தக்கவர்? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நாங்கள் நம்புறது அவரால் மட்டும்தான் வரும், வேற யாராலையும் வராது. ஏன்னா வார்த்தை தெளிவாக சொல்லியிருக்கிறது இல்லையா, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதி உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு கூட பாதுகாத்து கொள்ளுவீர். அப்ப நான் நம்பணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நம்பணும். Come on, look at your neighbor and tell them, நம்பணும், அவரை நம்பணும். ஏன்னா அவர் நம்பத்தக்கவர். Shall we go? Come on. Go. Are you loving that? Yes. தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவர். சத்தம் கேட்கவே இல்லையே, நல்லா நீங்க கை தட்டி வெளியில கேட்கணும். தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே, நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொல்வோம் நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், பொய் சொல்லிடே மனிதனல்ல மனம் மாறிடே, பொய் சொல்லிடே மனம் மாறிடே, அவர் செய்வதை தடுப்பவர் யாருமல்ல, அவர் செய்வதை தடுப்பவர் யாருமல்ல. எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவர். நீங்களா பாடணும், யெகோவா. One more time. தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லுகிற மேகம் அது, நாம் தள்ளாடி நடக்கும் போது நம்மை தாங்குகிற கரம் அது. விசுவாசிக்கிறவங்க என்னோடு கூட சேர்ந்து நல்ல கரங்களை தட்டிக்கணும். வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம். ஓ என் வாழ்க்கை முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உங்க கரம். ஓ சித்தனா முடிந்ததே, தொடங்கிய பாடுவதே சித்தனா புது ரெகவோ தொடங்கியதே. தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவர். நம் தரணமஷதரமலமரியதே. வானங்கள் திறக்கப்படுவதாக. ஒரு தெய்வீக அபிஷேகம் மழை இறங்கட்டும். ஆளுகை செய்கிற கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும். அசைவுகள் உண்டாகட்டும். என் நாமத்தை பிரசவம் பண்ணுகிற எந்த ஸ்தானமானாலும் நான் இறங்கி வருவேன் என்று சொன்னவர். இப்பொழுது உம்முடைய ஆவியின் மழையை ஊற்றுவீராக. உன்னதத்தின் ஆவியை ஊற்றுவீராக. உயிர்ப்பிக்கிற ஆவியை ஊற்றுவீராக. யரமஷே
ஆண்டவர் கம்பீரமா அறிக்கை செய்ய போவதா? சத்தமா கை தட்டணும். ஆத்மாயின் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றி நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி. இந்த முறை உங்க சத்தம் கேட்கட்டும். அற்பமான சம்பூரணமாய் நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்து எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீரல் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவர். கைகள் நல்லா வச்சு நம்ம பெருக செய்கிறவர். எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு நம்பத்தக்கவர்? ஆமென். இந்த பாட்டு நான் எழுதும்போது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை தான் எழுதுறேன். இன்னைக்கு ஆண்டவர் தேசங்களில் மில்லியன்ஸை ப்ளஸ் பண்ணியிருக்கிறார். ஏன் நான் சொல்கிறேன்னா என்னுடைய பெருமைக்காக நான் சொல்லவில்லை. ஒரு ராத்திரி அடைக்கப்பட்ட சூழ்நிலை, ஹாஸ்பிட்டல் சீட்டு தான், மழை பெஞ்சு தண்ணி ஒழுகுது அதுக்குள்ளே. அப்போ தான் கீபோர்டு திறந்து வச்சு நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், யாரையும் நம்பலான்னுறே, நான் உங்களை நம்புகிறேன். ஏன்னா நீர் ஒருத்தர் நம்பத்தக்கவர். அவர் இறங்கி வந்துட்டாருன்னா மாற வேண்டிய காரியத்தான் நான் மாறும். ஆமென். ஜி மேஜர் அந்த பிரச்சனை இந்த இடத்துல இருக்கிறது, அந்த மகிமை இங்கே இருக்கிறது. வசனம் சொல்லுது, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மற்றும் அப்படியே இருக்கும். ஆனால் அந்த ஆவி ஊற்றப்படும் போது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், வயல்வெளி காடாக மாறும். எத்தனை பேர் அந்த பிரச்சனை வேணும்னு நினைக்கிறீங்க? அப்படி ஒரு விஷயம் எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் தாண்டுவரே அப்படி வானம் எங்களுக்கு திறக்கப்படுவதா? அப்படி ஒரு மகிமையின் அபிஷேகங்கள் மத்தியில் ஊற்றப்படட்டும். தேவ பிரசன்னத்தினால தான் முடியாதது முடியும். தேவ பிரசன்னத்தினால தான் மாறாதது மாறும். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், நாங்கள் அதை நம்புகிறோம். கிருபீன்கள் சேராபீன்கள் ஆராதித்தாலும் எங்கள் நடுவில் உலாவுகிறவர், மனிதர்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவர், நான் அவர்கள் நடுவாக உலாவை அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தத்தின் வல்லமை அரங்கு வரட்டும். Hallelujah, பிரசன்ன தேவ பிரசன்ன என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்ன தேவ பிரசன்ன முடியாததை முடிய செய்யும். பிரசன்ன தேவ பிரசன்ன என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்ன தேவ பிரசன்ன முடியாததை முடிய செய்யும். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். Come on. பிரசன்ன தேவ பிரசன்ன எல்லாம் செய்யும். பிரசன்ன தேவ பிரசன்ன முடியாததை முடிய செய்யும். வானம் தீரந்து தேவ மகிமை பெருமழை போலூற்றிட வாஞ்சிக்கிறோம். உய ஆவி என்னை ஆனலாய் இன்னும் நீரப்பீட என்னுள்ளம் ஏங்கிடு.
ஆவி என்னை ஆனலா இன்னும் நிரப்பிட என்னுள்ள ஏகிடுவே ஜீவநாதியில் மூழ்கி தாவிக்க என்னை முழுவதும் தருகிறே ஜீவநாதியில் மூழ்கி தாவிக்க என்னை முழுவதும் தருகிறே பிரசன்னமே பிரசன்ன தேவ பிரசன்ன சகரமனஹதரா ஹalleluya உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக பிரசன்ன தேவ பிரசன்ன முடியாததை அப்படி டிக்ளேர் பண்ணி சொல்லுங்க பாபா கையை உயர்த்த முடிஞ்சால் உயர்த்தி come on பிரசன்ன கலமஷிகரவனியந்தனா வெள்ளல கதவுகள் உடையட்டும் இரும்பு தாழ்பால்கள் முறியடிக்கப்படட்டும் ஒருவனும் கூடாதபடி திறக்கிறவர் புதிய வாசல்களை திறக்கிறவர் ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்குகிறவர் சபையின் தரிசனங்களை நிறைவேற்றுகிற தேவனுடைய மகிமையான பிரசன்னம் வெளிப்படுவதாக பிரசன்ன தேவ பிரசன்ன என் வாழ்வில் எல்லாம் செய்யும் ஹalleluya பிரசன்ன தேவ பிரசன்ன முடியாததை முடிய செய்யும் உம்மாவி ஊற்றப்பட்டார் மரித்தவை உயிர் பெறுமே உம்மாவி ஊற்றப்பட்டார் மரித்தவை உயிர் பெறுமே எந்த சூழ்நிலையும் என்னை தள்ளாமலே காத்திடுங்க பிரசன்ன எந்த சூழ்நிலையும் என்னை தள்ளாமலே காத்திடுங்க பிரசன்ன கரங்களை உயர்த்தி பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன என் வாழ்வில் எல்லாம் செய்யும் ரபகமந்தரலரன பிரசன்னம் தேவ பிரசன்ன முடியாததை முடிய செய் நம்துரபானா ஷாட்டரகபலமரதலரியாமே யபரா ஷாட்டரகனா திக உலகமந்தபலமா எல்லாவற்றையும் செய்யும்படிய பிரசன்னம் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் உம்முடைய வல்லமையின் பிரசன்னம் வாழ்க்கைகளை தொடட்டும் குடும்பங்களை தொடட்டும் ஓ பலவீனங்களை மாற்றட்டும் பிரசன்ன தேவ பிரசன்ன முடியாததை அது முடிய முடியாததை அது முடிய நல்ல பிதாவே எங்கள் மத்தியில் உள்ள அவனுள்ள தயவுக்காக நன்றி தொடர்ந்து எங்களோடு பேசுங்க ஆளுகை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஹalleluya எல்லாரும் கந்து கொள்ளலாம் திருப்பி கொள்ளலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் அதனுடைய 41வது வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பி கொள்ளலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல வசனம் தான் இது நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது. இங்க பாருங்க, இந்த வசனத்தை ஆண்டவர் யாருக்கு எழுதுகிறார் என்று சொன்னால், சாதாரண ஏதோ
ரட்சிக்கப்படாத, ஆவியின் அனுபவம் இல்லாத, வெளிச்சத்தின் பாதைக்கு நேராய் வரவழைக்கப்படாத யாரோ ஒருவரை பார்த்து இந்த வார்த்தையை ஆண்டவர் எழுதவில்லை. மாறாக சீஷர்களை பார்த்து தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ சோதனைக்குட்படாதபடி, மானிட்டர் மட்டும் அப்படியே இருக்கட்டும், எனக்கு மானிட்டர் மட்டும் அப்படியே ஹவுஸில் வேணா குறைச்சி, சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணு. ஏன்னா நான் கண்டினியூஸாக ப்ரீச் பண்ணிகிட்டே இருக்கிறேன், ஈவன் வீக் டேஸ் கூட. அதனால எனக்கு மானிட்டர் வால்யூம் இருக்கட்டும். அப்போ விழித்திருந்து ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு, தூங்காதப்பா ஜெபம் பண்ணு அப்படின்னு. ஆனா ஆண்டவர் பாருங்க யாருக்கு இங்க சொல்றாரு அப்படின்னா, தன்னோடு கூட பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற, ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிற, ஆவியின் அனுபவத்தில் இருக்கிற, இன்னும் சொல்லணும்னா நல்ல பாடல் பாடுகிற, சபையில் ஆராதிக்கிற, அவரோடு கூடவே இருக்கிற சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில பிசாசு தந்திரமாய் கொண்டு வருகிற காரியம் சோதனை. அதாவது சோதனை பாவம் அல்ல, ஏன்னால் சோதனை 3 விதத்தில் வருகிறது. ஒன்று, நமக்கு நாமே சில சோதனை தனியாக வரும். ரெண்டாவது, ஆண்டவர் சில காரியங்களை நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். மூன்றாவது, பிசாசல் நேரங்களில் சில சோதனை கொடுக்கும். ஸோ இப்போ ஆவியில தெளிவு இருக்கிறவர்களால மட்டும்தான் இந்த சோதனைக்கு தப்ப முடியும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு. ஐயா, ஒரு மனுஷனுக்கு சோதனை பாவம் அல்ல. ஏன்னா இன்னைக்கு தெரியும், எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும், வாழ்க்கையில் யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு சோதனை வரும், எல்லாருக்கும் ஒரு டெம்டேஷன் வரும், எல்லாருக்கும் ஒரு காரியம் லைஃப்ல வரத்தான். எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு சோதனை வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ அப்பேற்பட்ட சூழ்நிலையில சோதனை பாவம் அல்ல. ஆனால் ஒரு மனிதன் இந்த சோதனையின் போது அதுக்கு அகப்பட்டு உட்கொள்ளுவது, அதுக்கு அகப்படுவது இல்லை, சிக்கிக்கொள்ளுவது தான் பாவம். பவுல் ரொம்ப ரோம சபைக்கு எழுதும் போது எழுதுகிறார், என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், என்னால் வாசமாக இருக்க முடியவில்லை. ஏனென்றால் எனக்குள் வாசமாக இருக்கிற சம்திங், ஏதோ ஒரு பாவம் என்னை செய்ய அப்படி தூண்டுது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த சோதனைக்குள்ள எல்லாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்படின்னா நீ விழித்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஹிண்ட் அவரே கொடுக்கிறாரு. ஆவி உற்சாகமா தான் இருக்கும், ஆனா மாம்சம் பலவீனமா இருக்கு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஆவி முழிச்சிருக்கும், மாம்சம் கூட சில நேரம் தூங்கிரும், பட் இந்த ஆவியை தூங்க வச்சிடாத அப்படிங்கிறார். இதைத்தான் பவுல் பாருங்க எபேசி சபைக்கு எழுதும்போது அதனுடைய 5வது அதிகாரத்தினுடைய எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனத்துல ரொம்ப அழகா எழுதுறாரு, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்படின்னு எழுதுறார். ஏன் அப்படின்னா, இப்போ கவனிங்க, ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு டாக்டர்ஸ் நம்ம போனோம்னா ஃபர்ஸ்ட் கேட்பாங்க, ப்ரெஷரை செக் பண்ண உடனே நீங்கள் நல்லா தூங்குறீங்களா இல்லையா, 8 hours 9 hours உங்களுக்கு தூங்குறீங்களா, இல்லை கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களா, உங்கள் பாடி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கு, கொஞ்சம் டாக்டர்ஸே நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறது, மாம்சத்தில் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நேரம் தூங்குங்க அப்படின்னு சொல்லி. காலையில் ஒரு சிஸ்டர் வந்தோடனே என்னை பார்த்து கேட்டாங்க, என்ன உங்கள் கண்ணெல்லாம் தூங்காத மாதிரி இருக்குது அப்படின்னு. இன்ஃபேக்ட் கண்டினியூஸாக நான் மீட்டிங்ஸில் இருந்துகிட்டே இருக்கிறேன். ஸோ அதனால் தூக்கம் ஒரு மனுஷனுக்கு தேவை. ஆனால் பவுல் இங்கே எழுதுகிறாரு, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு அப்படின்னு எழுதுகிறார். அப்போது தூங்குற ஒரு மனுஷனை யாருக்கு ஈக்குவல் பண்ணுறாருன்னா, செத்து போன ஒரு ஆளுக்கு ஈக்குவல் பண்ணுறார். எதற்காக பவுல் இப்படி சொல்ல வேண்டும்? அதாவது யாரை பார்த்து இங்க சொல்றாரு அப்படின்னா, மாம்சத்துல நார்மலா தூங்குற ஒரு ஆளை சொல்லல. பவுல் யாரை பார்த்து சொல்லுகிறார்? ஆவியில் உறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு. ஏன்னா ஒரு மனுஷன் மாம்சத்துல தூங்குனானா 2 தட்டு தட்டி விட்டா முடிச்சிருவான், தண்ணி தெளிச்சு விட்டா முடிச்சிருவான். ஆனா
ஆவில உறங்கிட்டான்னா பெரிய பிரச்சனை. அவன் எங்க இருக்கிறான்னா மரணத்தின் பிடியில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அப்படி நல்ல கருமையான தேவச்சனமே, ஆவியில் உறங்குகிற கூட்டம் யார்? ஏன் இயேசு சீஷர்களை பார்த்து சொல்ல வேண்டும், சோதனைக்குட்படாதபடி. அப்ப என்னென்ன சோதனை ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு வந்து வாழ்க்கையில் அவனை உறங்க வைக்கிறது, எப்படி சபை இந்த கடைசி நாட்களில் வெளிப்பாய் இருக்கிறது என்கிற ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு ஜெபித்து முடிக்கும்படி ஆசைப்படுகிறேன். கவனியுங்கள், பவுல் சொல்றாரு, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு. அப்போ இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் இருக்கிற ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டாஸ்க் உனக்கு அசைன் பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட வேலையை அசைன் பண்ணி இந்த டைமுக்குள்ள நீ முடிக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த மனுஷன் என்னதான் தூங்குனாலும் நடந்து போனாலும் மைண்டெல்லாம் எங்கே தான் இருக்கும்? அந்த முடிக்க வேண்டிய காரியத்தை குறித்து தான் இருக்கும். அப்படியானால் வீட்டுக்கு வந்தாலும் சாப்பிட்டாலும் தூங்கி முழிச்சாலும் எடுத்த உடனே மைண்டில் என்ன வரும்? எந்த வேலையை செஞ்சு முடிக்கணுமோ அதுதான் மைண்டில் என்ன பண்ணும்? ஓடிக்கிட்டே இருக்கும். இது வந்து நம்முடைய உலக ரீதியாக நமக்கு இருக்கிற ஜாப், நமக்கு இருக்கிற ஒர்க், நமக்கு இருக்கிற சில காரியம். ஆனால் கருமையான தெய்வ பிள்ளையே, அப்பேற்பட்ட உலக காரியத்திற்கே அவ்வளவு ஒரு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் இருக்குமானால், ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு தேவராஜ்யத்தை குறித்ததான பாரம் எவ்வளவு அதிகமாக இருக்க வேண்டும். அதைத்தான் பவுல் எழுதுகிறாரு, நீ ஆவியில பாரம் இல்லைன்னா நீ தூங்குறனா செத்து போயிட்ட அப்படின்னு எழுதுறார். ஏன் இவர் இப்படி எழுதினார்னா, அவர் லைஃப்ல ஒரு 4 காரியங்களை அனுபவிச்சிருக்கிறார். இன்னைக்கு அந்த 4 காரியத்தை சொல்ல போறேன். ஒரு ஆவிக்குரிய ஜனம் எங்க எல்லாம் இன்னைக்கு உறங்குறாங்க, எந்த இடத்துல எதுல இன்னைக்கு தூங்குறாங்கிறத காட்டி கொடுத்து, நம்ம தூங்குனா கூட அது எதா இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி நான் முடிக்க போகிறேன். திருப்பிக் கொள்ளலாம். முதலாவது, ஏன் பவுல் ஆவிக்குரிய கூட்டத்தை பார்த்து நீ தூங்குகிற நீ மரித்தோர்னு எழுதணும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். The book of Acts chapter 20 verse number 9. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். அப்பொழுது ஐதிகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு இருக்கையில் மிகவும் துக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். நமக்கெல்லாம் இது தெரிஞ்ச ஒரு முதலாவது, நமக்கெல்லாம் இது தெரிஞ்ச ஒரு காரியம் தான். ஐத்திகு என்கிற ஒரு பேர் கொண்ட ஒரு மனுஷன், ஒரு வாலிபன் எங்க தூங்குறான்னா, பவுல் பிரசங்கம் பண்ற நேரத்தில் தூங்குறான். நல்லா கவனிங்க, வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மனிதன் வளருவதற்கு, ஒரு மனிதன் அடுத்த கட்டம் நகருவதற்கு, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை நோக்கத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி வெளிப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் போது தூங்குனவரால் ஐத்திகு. ஏன்னா ஐத்திகு அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஃபார்ச்சுனேட் அப்படின்னு அர்த்தம், விச் மீன்ஸ் அதிர்ஷ்டம் அப்படின்னு அர்த்தம், ஃபார்ச்சுனேட். இப்போ இந்த ஐத்திகுக்கு ஃபார்ச்சுனேட் அப்படின்னு அர்த்தம். ஏன் அதிர்ஷ்டத்துக்கும் இவன் வாழ்க்கைக்கும், இவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இவன் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன், வாழ்க்கையில் நினச்சதெல்லாம் வாங்க முடியாமல் இருந்த ஒரு ஆள், ரொம்ப பாரத்தோடு இருந்த ஒரு மனுஷன், கவலையோடு வாழ்ந்து இருந்த ஒரு மனுஷன். ஆனால் இந்த ஐத்திகுக்கு இருந்த ஒரு பெஸ்ட் கேரக்டர், சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் வேத பண்டிதர்களும் எழுதியிருக்கிறார்கள். ஐத்திகுக்கு இருந்த ஒரு பெஸ்ட் கேரக்டர் என்ன அப்படின்னா, அவன் ரொம்ப அதிகமாக ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்த ஒரு மனுஷன், கர்த்தருக்காக பல காரியங்களை செய்யணும்னு வந்த ஒரு மனுஷன். சின்ன வயதிலிருந்து அவன் அதிகமாய் தேவ பிரசன்னத்தை நாடி ஓடி திரிகிற ஒரு மனுஷன். அப்படியெல்லாம் இருந்து கொண்டிருந்த ஐத்திகுக்கு ஆண்டவர் திடீரென்று ஒரு நாள் இவனுடைய ஏக்கத்தை, இவன் கர்த்தருக்காக பாராட்டுற வைராக்கியத்தை பார்த்து டக்குன்னு உயர்த்த ஆரம்பிச்சுறார். முன்னொரு காலத்துல எல்லாம் மீட்டிங் நடக்கும்போது முன்னாடி ரோல உட்கார்ந்து பயங்கரமா பாடிக்கொண்டிருந்த ஒரு மனுஷன், உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை, சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை, உண்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை,
நிரில்லாமல் நித்தியமில்லை. இப்படி எல்லாம் பாடின ஒரு ஆள், நல்லா பாடுவார். முன்னாடி உட்கார்ந்து நல்லா கை தட்டி ஆராதிப்பார். கர்த்தர் இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, இவர் வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படியே இவர் நல்லா உயர்த்த ஆரம்பிக்கிறார். அவனுக்கு ஒரு நல்ல கார் வருது, நல்ல ஒரு வீடு வருது, எல்லாமே அவனுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. பேருக்கு ஏற்றார் போல அதிர்ஷ்டசாலிக்கு இப்போ எல்லாமே அதிர்ஷ்டமாக மாறிட்டு வந்துருச்சு. எல்லாத்தையும் ஆண்டவருடைய கிருபையினால கர்த்தர் கொடுத்துட்டா. இப்போ அப்படியெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் இவன் இருந்த இடத்துக்கு பவுல் வருகிறார். பிரசங்கம் பண்ணுவதற்காக ஒரு ஆன்லைன் பேர் நடத்துறதுக்காக வரார். வரும்போது யூஸ்வலா எப்பவுமே ப்ரேயர்ல முன்னாடி உட்கார்ற ஆளு இன்னைக்கு கொஞ்சம் ஜன்னல் ஓரத்தை தேட ஆரம்பிச்சிட்டார். ஏன் அப்படின்னா, சிலர் பாருங்களேன், இந்த நிறைய பேருக்கு வீட்டில் வந்து என்னதான் ஆனாலும் தூக்கம் வராது. ஆனால் சர்ச்சில் பாருங்க, ஆராதனை நல்லா இருப்பாங்க. பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே அப்படியே அவங்களுக்கு எங்கேருந்து தான் வரும் தெரியல, பயங்கரமாக நானாவது கத்தி பிரசங்கம் பண்ணுறேன். இதோ ஒரு ஆள் வந்து, பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், இப்பெல்லாம் பேசினா இந்த ஆட்களுக்கு எப்படி இருக்கும்? தாலாட்டி கொடுங்க பாச, இன்னும் கொஞ்சம் தடவி கொடுங்க பாச, ஐயோ நல்ல தூக்கம் வருது பாசன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணும்போது தான் சிலருக்கு பயங்கரமான தூக்கம். இப்போ இவர் அதுக்குன்னே பிளேஸ தேடி கரெக்டா உட்கார்றார். எங்க உட்கார்ந்தா பாஸ்ட் என்ன பண்ண மாட்டார், என்னைய பார்க்க மாட்டாரு. அவர் கண் பார்வைக்கு இவ்வளோ லைட் இருக்கப்ப நான் எப்படி நான் தெரியாம இருப்பேன் அப்படின்னு சொல்லி கரெக்டா ஒரு ஜன்னலை பார்த்து ஓரமா உட்கார்ந்து தூங்குறாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது, பவுல் நெடுநேரமாய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்படின்னு கருமையான தெய்வ பிள்ளையே, பவுல் எதை செய்து கொண்டிருந்தான்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான சத்தியத்தை மன்னாவை வழங்கி கொண்டிருந்தான். ஆனால் மாம்சத்திற்கு தேவையான மன்னாவை புசிக்கிற இந்த ஐத்திகுவா இப்பொழுது தன்னுடைய ஆவிக்குரிய மன்னாவாகிய அந்த தேவ வசனத்தை புசிக்க மனமில்லாதவனாய் உறங்கிக் கொண்டிருந்தான். மாம்சத்திற்கு தேவையானதை எடுத்துக் கொள்ளுகிற ஒரு கூட்டம் இன்றைக்கு தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை அனுபவிப்பதற்கு தவறிக் கொண்டிருக்கிறது. அதிர்ஷ்டசாலி ஐத்திகு. ஆனால் ஜன்னலை பார்த்து உட்கார்றா. பவுல் பேசுகிறார். இதே ஐத்திகு ஒரு காலத்துல நல்லா இருந்த ஒருவன் தான். ஆனால் இப்பொழுது ஐஸ்வர்யம் பெருகினதினால் கண்களை அதன் மீது வைக்க ஆரம்பித்தான். வார்த்தையை குறித்த வைராக்கியம் அவனுக்கு இல்லை. ஐயா, நிறைய பேர் இன்னைக்கு கஷ்டப்படும் போது இயேசுவினுடைய வார்த்தை வேண்டும், கஷ்டப்படும் போது கர்த்தரை தேடணும், கண்ணீரோடு வாழும்போது ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் சில ஆசீர்வாதங்களை பார்த்தவுடனே அவர்கள் எந்த ஆசீர்வாதத்தை எங்கிருந்து அனுபவித்தார்களோ அதை மறந்து விடுகிறார்கள். அதைத்தான் செய்தான் ஐத்திகு. என்ன நடந்தது? பவுல் பிரசங்கம் பண்ணார். ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுக்குறாங்க, செகண்ட் வார்னிங் கொடுக்குறாங்க. மூன்றாவது வார்னிங் கொடுப்பதற்குள்ளாக மேல இருந்து கீழே விழுகிறான். மூன்றாவது மெத்தையிலிருந்து கீழே விழுகிறான். விழுந்தா மேல மூணாவது ஃப்ளோர்ல இருந்து விழுந்தா என்ன அடி, தலை அடிக்கும், அவ்வளவுதான், ஸ்பாட்ல காலி ஆயிடுறான். அதனால தாங்க இவர் எழுதுறாரு, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்தரு. பிகாஸ் எங்க தூங்குனா அப்படின்னா, இவன் மாடியில் உறங்கினான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய வார்த்தையை குறித்த வைராக்கியம் இல்லாதவனாய் இருந்தான். இன்னும் சொல்ல போக வேண்டுமானால் சத்தியத்தை குறித்த வைராக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் சத்தியம் அப்படின்னா, ஐயா நான் ஃப்ளைட் வாங்குவேன்னு பேசுறியா, நான் ஆமேன்னு சொல்றேன், நான் கேட்கிறேன். என் அக்கௌண்ட்ல 10 லட்சம் வந்து விழுகும்னு பேசுறியா, நான் கேட்கிறேன். ஆனால் மனம் திரும்புதலை குறித்து நீ பேசுவாயனால் நான் தூங்குவேன் என்று சொல்லி உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். முடிவு மரணம். கடைசி நாட்களிலே உபதேசங்கள் வித்தியாசமாய் மாறிக்கொண்டு வருகிறது. பேர்பட்ட சூழ்நிலை ஐஸ்வர்யத்தை சார்ந்திராமல் எது எப்படி இருந்தாலும் நான் சத்தியத்தை சார்ந்து நிற்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் கர்த்தருக்காய், ஒரு சபை கர்த்தருக்காய் எழும்புமானால் அந்த சபையை கொண்டு கர்த்தர் தேசத்தின் நிலைமையை மாற்றி அமைப்பார்.
ஐத்திகு தோற்று போனான். ஆனால் திரும்பவும் ஒரு வாய்ப்பு வந்தது. பவுல் அப்படியே கீழே இறங்கி போய் கைகளை வந்து ஜெபிக்கிறான். ஐத்திகு எழும்பிட்டான். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. இன்னைக்கு சத்தியத்தை குறித்த ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இருக்குதா? வசனத்தை தேடுகிற உணர்வு இருக்கிறதா? சபையே, சங்கீதக்காரன் எழுதுகிறான், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனா ஒரு மனுஷனுடைய பெரிய விலையேறப்பெற்ற ஆசீர்வாதமே கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை தாங்க. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே நம்ம கரங்கள் இருக்கிற இந்த வேத புத்தகம் சத்தியம் தாங்க. ஆனா இன்னைக்கு இதை தேடுகிறோமா, இல்லை சண்டே சர்வீஸ் முடிச்சு இதை வச்சுட்டு மற்ற காரியங்களை மட்டும் பார்த்துட்டு அடுத்த சண்டே வரும்போது அப்படி எடுத்துட்டு வருகிறோமா? சற்று யோசிச்சு பாருங்களேன். தேவச்சனமே, இன்னைக்கு எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நம்ம வேலை செய்கிறது நல்லது, சம்பாதிக்கிறது நல்லது, அது எல்லாமே நல்லது, அதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் அதில் எல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்கணுன்னா இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையை மாறணும். ஐத்திகு அதில் தோற்று போயிட்டான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எந்த அளவு வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அவனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். மாடியில் தூங்கின ஐத்திகு, மாடியில் உறங்கின ஐத்திகு அதிர்ஷ்டசாலி தான். அதே போல நீங்களும் நானும் அதிர்ஷ்டசாலி தான். ஏன் தெரியுமா? விலையேறப்பெற்ற ரட்சிப்பை இலவசமாய் கிருபையாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். விலையேறப்பெற்ற ரட்சிப்பை கிருபையாய் இலவசமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த நாட்களில் நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், நோக்கங்கள் எல்லாம் சத்தியத்தை குறித்து இருக்கிறதா, இல்லை உலக ஆஸ்திகளையும் உலக ஐஸ்வர்யத்தையும் குறித்து இருக்கிறதா? நன்றாக வாழ்வோம், நம்ம நல்லா ஜெபிக்கிறவங்களா இருப்போம், நல்லா ஆண்டவர் தேடுறவங்களா தான் இருப்போம். ஆனால் திடீரென்று நாட்கள் போகும், நம்முடைய பார்வை அப்படியே ஐஸ்வர்யத்து மேலே. வேதம் சொல்லுகிறது, உன் ஐஸ்வர்யம் பெருகும்போது, விருத்தியாகும் போது உன் கவனத்தை, கண்கள் அதன் மேலே வைக்காத அப்படின்னு சொல்லி. ஒருவேளை உங்கள் ஐஸ்வர்யம் பெருகுதுனால் நீ அதன் மூலமாக தேவராஜ்யத்துக்கு தான் பிரயோஜனம், உங்களுடைய சபைக்கு நீங்கள் பிரயோஜனமாக இருக்கணும், உங்களுடைய சபையினுடைய தரிசனத்துக்கு நீங்கள் பிரயோஜனமாக இருக்கணும். அதுதான் சத்தியத்தின்படி வாழுகிற அனுபவம். அதான் சத்தியத்தின்படி வாழ்கிற அனுபவம். ஆனால் அந்த மனுஷன் கஷ்டப்படும் போதெல்லாம் நல்லா இருந்துட்டு, நல்லா இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வசனம் பிரசங்கிக்கப்படுகிற மாடியில் உறங்கி கொண்டிருந்தான். தூங்க 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 நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்ச காலம்தான் அது நல்லா இருந்துச்சு. ஆனால் அப்படியே திடீர்னு ஒரு முடிவு. கர்த்தர் அதற்கு உங்களை மனை வாழிக்கவில்லை. அது சொல்லுகிறா, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு. இன்னைக்கு மாடியில் ஒருவன் உறங்கிக் கொண்டிருந்ததை போல வசனம் பிரசங்கிக்கப்படும் போது வசனத்தை வாசிக்க மனமில்லாதவர்களாய் தனிமையில் உட்கார்ந்து வார்த்தையை தியானிக்க மனதில்லாதவர்களாய் உறங்கிக் கொண்டிருப்போமானால் முடிவு சமீபம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். ஐத்திக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை போல ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்கிறார். மடியில் தூங்கிறாதீங்க. ரெண்டாவது, ஒரு ஆள் எங்க உறங்கினான்? ஏன் பவுல் இந்த தூங்குகிறவர்களை மரித்தவர்களுக்கு உதாரணப்படுத்தி எழுத வேண்டும்? திருப்பிக் கொள்ளலாம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். The book of Judges chapter 16 verse number 19. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி, அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும்
அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலன் அவனை விட்டு நீங்கிற்று. அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. நீங்கிற்று. இங்க ஒரு ஆளை பார்க்கிறோம். யார் அப்படின்னா சிம்சோன். முதல்ல ஐத்திக்கு எங்க தூங்குறான்னா மாடியில தூங்குனா, இப்போ சிம்சோன் எங்க தூங்குறான்னா மடியில தூங்குறான். பக்கத்தில் இருக்க யாராவது உட்கார்ந்தாங்கன்னா சொல்லுங்க, மாடியில தூங்கினாரு, இப்போ மடியில தூங்குறாரு. சாம்சன் சிம்சன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லைக் த சன் அப்படின்னு அர்த்தம். சூரியனை போன்றவன் அப்படின்னு அர்த்தம். சூரியன் எப்படி இருக்கும்னா பயங்கர பிரகாசமா, பயங்கர வெளிச்சமா இருக்கும், ரொம்ப பார்க்கவே பயங்கரமா இருக்கும். கர்த்தர் இவனை அப்படிதான் வச்சிருந்தார், பிரகாசிக்கிற ஒருவனாய். இன்னைக்கு ஆண்டவர் சபையாகிய சரீரத்தை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார்னா பிரகாசிக்கிறவங்களா வச்சிருக்கார். எப்படி பிரகாசிக்கிறவங்களான்னா வெளித்தோற்றத்தில் அல்ல, உள்ளான மனுஷன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் உள்ளான மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான் நமக்குள்ள. அது வேற யாருக்கும் தெரிய மாட்டாங்க. நமக்கு தெரியும் அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு, ஆண்டவருக்கு தெரியும். இப்போ இந்த உள்ளான மனுஷனை ஆண்டவர் பிரகாசிக்க வச்சு பார்த்து அழகு பார்க்கணும்னு நினைக்கிறார். உள்ளான மனுஷனுக்கு ஒரு கண்கள் இருக்கிறது, ஆவிக்குரிய கண்கள். அவனுக்கு ஒரு ஆவியின் செவிகள் இருக்கிறது, ஒரு ஆவியின் எண்ணம் இருக்கிறது, எல்லாமே உள்ள இருக்கு. பட் அதெல்லாம் எதுக்காகனா உள்ளான மனுஷனை பிரகாசிக்கிறதுக்காக. எப்படின்னா ஜெபத்தின் மூலமாய், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்களின் மூலமாய், நீங்க கனி கொடுக்கிறதன் மூலமாய், உங்கள் உள்ளான வாழ்க்கை, இன்னும் சொல்லணும்னா உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய், அர்ப்பணிப்புள்ளதாய், பரிசுத்தம் உள்ளதாய் இருக்கும்போது தான் தேவன் விரும்புகிற அந்த பிரகாசம் வரும். கர்த்தர் அப்படிதான் நம்மளை வச்சிருக்கிறார். இந்த சிம்சோனை ஆண்டவர் அப்படிதான் வச்சார். பெலிஸ்திய படைய அடிச்சு நிர்மூலமாக்குற பெரிய பலத்தை கர்த்தர் உள்ள அவன்கிட்ட வச்சார். ஆனா நல்லா கவனிங்க, பிசாசு டேக்கிள் பண்ணதெல்லாம் இப்போ இவனுக்கு உள்ள இருந்த பலத்தை, எது இவனுக்குள்ள ஸ்ட்ரெங்தா இருந்ததோ அதை டார்கெட் பண்ணி அப்படியே டிராக் பண்றான். டிராக் பண்ணி எப்படியாவது தெலீலாளுடைய மடியில இவனை கொண்டு வந்து வச்சு இவன் பலத்தை இவன்கிட்ட தூக்கிடணும். இன்னைக்கு பிசாசுனுடைய நோக்கம்லாம் ஜெபிக்காதவங்க கிடையாது, வேதத்தை வாசிக்காதவங்க கிடையாது, ஆராதனைக்கு போகாதவங்க கிடையாது. யார் நல்லா ஜெபிக்கிறாங்களோ அவங்க தான் அவனுடைய நோக்கமே. யார் நல்லா வைராக்கியமா செயல்படுறாங்களோ அவங்க தான் அவனுடைய நோக்கமே. யார் நல்லா பயங்கரமா ஆண்டவருக்காக காரியங்களை செய்கிறாங்களோ அவங்க தான் அவங்களுடைய நோக்கமே. இப்போ அப்பேற்பட்டவர்களை எப்படி இழுக்க பார்க்குறான்னா சோர்வு கொண்டு வந்து, பலவீனத்தை கொண்டு வந்து, அவர்களை ஜெபிக்க விடாம, ஆண்டவரை நெருங்க விடாம, தேவன் விரும்புகிற காரியங்களை செய்ய விடாமல் எப்படியாவது அவங்களை அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கிறான். இந்த சிம்சோன் பாருங்க, சூரியன் மாதிரி பிரகாசிக்கிற ஒரு ஆளை வேதம் சொல்லுகிறது அப்படியே இழுத்து மடியில் நித்திரை பெற, இழுக்காம வர முடியாது. அவள் தினம் தினம் அலட்டி கொண்டிருக்கிறபடினால, அப்படின்னா ஜெபிக்கலான்னு நினைக்கும் போது தான் ஏதாவது ஒரு ஃபோன் கால், ஜெபிக்கலான்னு நினைக்கும் போது தான் ஏதாவது ஒரு மனுஷனுடைய அழைப்பு. நிறைய பேருக்கு பிரச்சனை அதுதான். நம்முடைய பலன் மூளையில் அல்ல, நம்முடைய பலம் முழங்காலில் இருக்கிறது. நம்முடைய பலம் மூளையில் அல்ல, முழங்காலில் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு பிசாசு அந்த முழங்காலை முடக்கி நீங்க உட்கார முடியாதபடி எப்படியாவது அதை தடுக்கிறான். ஆராதனைக்கு சரியா போகணும்னு நினைப்போம், போக முடியாதபடி ஒரு தடை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கைகள் இந்த மாதிரி தான் மாறிட்டு வருதுங்க. ஆண்டவர் கேட்குறாரு, ஒரு நாளைக்கு நம்ம லைஃப்ல நம்ம வேலைக்கு இடம் கொடுக்குறோம், நம்ம சாப்பிட்றதுக்கு இடம் கொடுக்குறோம், எல்லாத்துக்குமே டைம் அலாட் பண்ணி கொடுக்குறோம்ல. ஆனால் எத்தனை பேருங்க நம்முடைய உண்மையான ஆவிக்குரிய பலமாகிய ஜெபத்துக்கு தனிமையில் கர்த்தருக்கு டைம் கொடுக்குறோம்? ஆனால் அது கொடுக்க முடியாதபடி பல காரியம் இன்னைக்கு நம்மளை இழுக்குது. அதுக்கு காரணம் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற ரிசோர்சஸ், நமக்கு சுற்றி இருக்கிற நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சோர்சஸ், நம்முடைய ஜாபாக இருக்கலாம், மற்ற எல்லாமே தேவைதான். ஆனால் எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னா ஆண்டவரை
நெருங்க விடாம ஒரு காரியம் நம்மளை இழுக்குதுன்னா நம்ம சற்று கவனமா இருக்கணுங்க. ஏன்னா அது ஏதாவது ஒரு மடியில நம்மளை தூங்க வச்சிடும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் ஏற்ற காலத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படி கிருபாசன தண்டையை நெருங்க கடவோம் எபிரேயர்ல சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த கிருபாசன தண்டைய நெருங்குகிறதற்கு என்னென்ன காரியம் இன்னைக்கு உனக்கு தடுக்க முடியுமோ பிசாசு அவ்வளோ பண்றான் வாழ்க்கையில. மனுஷன் தேவ பிரசன்னத்துல இருக்க கூடாதுன்னு அவன் எப்படியாவது தடுக்கிறான். ஆனா தேவன் ஒரு மனுஷன் அவருடைய பிரசன்னத்துல இருந்து தனி அவரோட ரகசியங்களை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் ஆழத்துக்கு சென்று ரகசியத்தை பேச வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு எந்த மடி நம்ம இழுத்து கொண்டிருக்கிறது? ஜெபிக்க முடியாதபடி, ஆண்டவரோடு பேச முடியாதபடி, மைட் பி உங்க மொபைல் போனா இருக்கலாம், யாரோ ஒரு நபரா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம். தேவ சித்தத்தை செய்ய முடியாதபடி, தேவ திட்டத்தை செய்ய முடியாதபடி எந்த காரியம் இன்னைக்கு உங்களை இழுத்து கொண்டிருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் அதை உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டான் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அவனுக்கு கண் பிடுங்கப்பட்டுருச்சு. கண் பிடுங்கப்பட்டதுன்னா தரிசனம் போயிடுச்சு, பார்க்கவே முடியாது, விஷன் போயிடுச்சு. அதோட கட்டி வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து ஆடுறான், காமெடி பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான். கடைசியாக ஒரே ஒரு டைம் என்ன நினச்சிருங்க ஆண்டுன்னு சொல்கிறான், நினைக்கிறாரு. ஆனால் அவன் லைஃப் அதோடு கூட முடிஞ்சு 3000 பேர் அடித்தான். பட் வாழ்க்கை அதோட முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் திரும்ப அவன் வரவே இல்லை, சிம்சோன் வரல. ஆனால் ஒருவேளை இந்த தெரிகாலின் மடியில் விழாமல் இருந்திருந்தான்னா, இந்த மடியில் மட்டும் விழாமல் இருந்திருந்தான்னா எவ்வளோ காரியங்கள் ஆண்டவருக்காக செஞ்சுருக்கலாம், எவ்வளோ காரியங்களை கத்திற்காக செஞ்சுருக்கலாம். இன்னைக்கு நிறைய காரியங்களை செய்யும்படியாக தான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார் சபையில். அவருக்காக பிரகாசிக்கிறதுக்காக, ஜெபத்தின் மூலமா, உங்க ஊழியத்தை தாங்கிறதன் மூலமா. இல்லை சொன்னாங்க ஸ்ரீலங்கா மிஷன் ட்ரிப் போகிறோம், அதன் மூலமா அவருக்காக பிரகாசிக்கிறதுக்காக தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். ஆனால் அதெல்லாம் செய்ய முடியாதபடி ஏதோ ஒன்று இழுக்கும் தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு, இழுக்கிறத விட்டுட்டு ஓடு, விட வேண்டியதை விட்டு ஓடு. ஆகையால் மிக முடித்தனை திறனான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாவமான யாவற்றையும் பாரமான யாவற்றையும் முதறி தள்ளிவிட்டு நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓட கடவுள் மட்டும் ஓடு அப்படிங்கிறாரு. மடியில் தூங்கிறாத. அப்ப நீங்க யோசிங்க, எந்த காரியம் ஜெபிக்க முடியாதபடி உன்னை இழுக்குது? ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பலமே ஜெபம் தான். தானியேலை குறித்து தெரியும் பாருங்க. 17 வயதுல அவன் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டான். 81 வயது ஆகும்போது வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது, அவன் தன் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ 81 வயசுல இந்த வார்த்தை சொன்னாங்க. 81 - 17 64, 64 வருஷம் 3 வேலையை ஜெபம் பண்ணானா. இதுல பயங்கர சவால். ராஜாவினுடைய ராஜபோஜனத்தை புசிக்க சொல்றாங்க, மாட்டேங்கிறான். சிங்கக்கேவி வருகிறது, சைன் பண்றாரு. தரையும் IPS இருந்தார், பிரதானிகளில் ஒருவனா. இப்படி பயங்கர சவால்கள், முட்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். பல காரியம் அவனை இழுத்தது. ஆனா ஒண்ணுக்கு இடமே கொடுக்கல. அவனுக்கு தெரியும் என் பலனே முழங்கல்ல தான் இருக்கு. சட்டம் எழுதப்பட்டு கையெழுத்து வச்சது தெரிஞ்சதுக்கு அப்புறம் போய் எருசலேம்ல ஜன்னலை திறந்து உட்காந்து ஜெபம் பண்ணானா. நாமளும் இருந்தா செஞ்சிருப்போமாங்க. நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு சற்று யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? உண்மையான பலத்தை சார்ந்து நிற்கிறோமா? நான் எங்க ஊரா இருந்தா எப்படி பேசியிருப்பேன்? உன் உண்மையான பலமா இல்லை உனக்கு இருக்கிற பணமா? உண்மை எங்க ஊர்ல இப்ப இந்த பிரசங்கத்தை எங்க ஊர்ல இப்ப நான் பண்ணி தான் இப்படி கேட்டிருப்பேன். உண்மையான பலமா இல்லை உனக்கு இருக்கிற பணமா? நிறைய பேர் இன்னைக்கு அதை பார்த்துட்டு தான் எல்லாத்தையும் விட்டுடுறாங்க. ஆண்டு சொல்லார், உண்மையான பலம் முழங்கால. அவர் சொல்றாருல்ல, நீ ஜெபிக்கும் போது அறை வீட்டுக்குள்ள போய் உன் கதவை பூட்டிட்டு அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு.
அப்போதான் வெளியரங்கமான மகிமை உனக்கு தருவேங்கிறாரு. அதான் வெளியரங்கமான மகிமை உனக்கு. இன்னைக்கு பிசாசு கை வைக்கிறக்கு இந்த பலத்தை தான். பப்ளிக்காக நிறைய காரியங்களை செய்யலாம் ஆண்டருக்கா. இன்னைக்கு நான் பாடலாம், என்னுடைய பாடல்கள் உண்மையாக ஆண்டுடைய கிருபினால எல்லா தேசங்கள் எல்லாம் தமிழ் திருச்சபையினுடைய பாடல்களை பாடுகிறார்கள், சந்தோஷம்தான். பட் அதெல்லாம் வெளிவரதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாத அரைக்கதவின் அனுபவம் இருக்கிறது. கதவு பூட்டிட்டு கீபோர்டு திறந்து கிட்டார் திறந்து தேவ சமூகத்தில் மணிக்கணக்காய் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிற நாட்கள் இருக்கிறது. அதெல்லாம் யாருக்கும் தெரியாதுங்க. ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ தூரம் தைரியமாக நின்னால் இந்த வார்த்தையை பிரசங்கிக்க முடிகிறதுனால் அந்த அறைக்குள்ளே காத்திருந்த முழங்காலின் பலம் ஒன்றுதானே தவிர நான் திறமை படைத்தவன் கிடையாது, நான் டேலண்டட் பர்சன் கிடையாது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படியெல்லாம் கிடையாது. ஒன்றே ஒன்று தான், முழங்காலின் பலம் மட்டும்தான். பிசாசுக்கு தெரியும் பப்ளிக்காக ஈஸியாக பண்ணிடுவான். அங்கே கை வச்சான்னா தான் பிரச்சனை. ஆனால் அங்கே தான் கை வைக்க நினைப்பான். அவன் தடுக்க நினைக்கிறதே ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய ஜெபத்தை. ஈவான் ராபர்ட்ஸ் அவர்களை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதலை கொண்டு வந்தவர்கள். ஒரு விவசாயி தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் முதல் முறையை இயேசுவை ஏற்றுக்கொண்டப்போ யூத கலாச்சாரத்துக்கு கீழாக வந்தவர்கள். அவருடைய தகப்பன் மேசியாவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனாக இருந்தார். ஆனால் அவங்க இருந்த ஒரு ஊரில் ஒரு மீட்டிங் நடந்ததாம். அப்பொழுது அவங்க சின்ன வயதாக இருக்கும்போது அந்த மீட்டிங்கில் போகும்போது யாரெல்லாம் இயேசுக்கு தங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இந்த ஈவான் ராபர்ட்ஸ் முன்னாடி ஓடி வந்து என்னுடைய வாழ்க்கையை இயேசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அர்ப்பணிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போய் ஜெபித்து கொண்டிருந்தார்களாம். சின்ன பிள்ளையா தகப்பன் அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளே வந்து என்ன என்னைக்கும் செய்யாத உன்னை அவள் செய்கிறாளே அப்படின்னு சொல்லியே இதெல்லாம் போய் இதெல்லாம் நம்பக்கூடாதுன்னு சொன்னார். அவள் சொன்னாலாம், இல்லை இல்லை இது ஒன்று தான் என் வாழ்க்கையில் நான் உயர்த்த போகிறதுன்னு சொன்னாலாம். இப்போ தகப்பன் போட்டு பிள்ளை அடி அடி நடிச்சாராம். துணியெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சா. ஒரு நாள் பெரிய ஒரு ஊழியக்காரியாக வளர்ந்து வரும்போது எழுப்புதலை கொண்டு வரும்போது அவங்க பீரோவை திறந்து பார்த்தாங்களா, அடி வாங்கின ரத்த கரைப்பட்ட துணி உள்ளே இருந்ததா. அன்னைக்கு சொன்னாங்களா, என் தகப்பன் அடித்தப்ப நான் மறுதளிச்சு நான் பயந்து இயேசு வேண்டான்னு சொல்லி ஓடி போயிருந்தேன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஊழியக்காரியா இவ்வளவு பெரும் மகிமையான எழுப்புதலை நான் கொண்டு வந்திருக்க முடியாது. அவர் அடித்தாலும் நான் முழங்கால நிற்பேன்னு சொல்லி நின்னேன். அந்த பலன் என்னை இன்னைக்கு சாதிக்க வச்சது. ஜபங்கள் எப்படி இருக்கிறது? நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ஜிமாயின ஒரு அழகான பாடல் நல்லா போயிட்டு இருக்காது. ஜப ஆவி இன்னும் இன்னும் ஊற்ற வேண்டுமே, மகிமையை இன்னும் இன்னும் பார்க்க வேண்டுமே. ஜப ஆவி இன்னும் இன்னும் ஊற்ற வேண்டுமே, மகிமையை இன்னும் இன்னும் பார்க்க வேண்டுமே. ஆவியில் நிரம்பணும், ரகசியம் பேசணும். ஆவியில் நிரம்பணும், ரகசியம் பேசணும். கையளவு மேகமதை என் கண்கள் பார்க்கணும். ஆனம் திறக்கணும், அற்புதம் நடக்கணும். ஆனம் திறக்கணும், ரதங்கள் நடுங்கணும். எழுப்புதல் வெறுமழை தேசத்தில் வையணும். எழுப்புதல் வெறுமழை தேசத்தில் வையணும். எழுப்புதல் பெருமழை தேசத்தில் வையணும். ஜெப ஆவி இன்னும் இன்னும் ஊற்ற வேண்டுமே, மகிமையை இன்னும் இன்னும் பார்க்க வேண்டுமே. ஜெப ஆவி இன்னும் இன்னும் ஊற்ற வேண்டுமே, மகிமையை இன்னும் இன்னும் பார்க்க வேண்டுமே. கண்கள் திறக்கணும், மறுரூபமாகணும். என் தேச ஜனமெல்லாம் உம்பக்கோ திரும்பணும்.
கண்கள் திறக்கணும், மறுரூபமாகணும். என் தேச ஜனமெல்லாம் உம்பக்கோ திரும்பணும், வல்லமை இறங்கணும், நுகங்கள் உடையணும், வல்லமை இறங்கணும், நுகங்கள் உடையணும். அபிஷேக மழையினால் வாழ்க்கை நிரம்பணும், அபிஷேக மழையினால் வாழ்க்கை நிரம்பணும், அபிஷேக மழையினால் வாழ்க்கை நிரம்பணும். ஜெப ஆவி இன்னும் இன்னும் ஊற்ற வேண்டுமே, மகிமையை இன்னும் இன்னும் பார்க்க வேண்டுமே. சொல்லுங்க பார்க்கலாம். ஜெப ஆவி இன்னும் இன்னும் ஊற்ற வேண்டுமே, மகிமையை இன்னும் இன்னும். ஒரே ஒரு விஷயம் சத்தமா, ஆவியில் நிரம்பணும், ரகசியம் பேசணும், கையளவு மேகம் அத என் கண்கள் பார்க்கணும். ஆவியில் நிரம்பணும், ரகசியம் பேசணும், கையளவு மேகம் அதை என் கண்கள் பார்க்கணும். வானம் திறக்கணும், அற்புதம் நடக்கணும், வானம் திறக்கணும், அற்புதம் நடக்கணும். எழுப்புதல் பெருமழை தேசத்தில் வையணும், எழுப்புதல் பெருமழை தேசத்தில் வையணும், எழுப்புதல் பெருமழை தேசத்தில் வையணும். ஜெப ஆவி இன்னும் இன்னும் ஊற்ற வேண்டுமே, மகிமையை இன்னும் இன்னும் பார்க்க வேண்டுமே. ஜெப ஆவி இன்னும் இன்னும் ஊற்ற வேண்டுமே, மகிமையை இன்னும் இன்னும் பார்க்க வேண்டுமே. ஆவிக்குரிய மனுஷனுக்கு இருக்கிற பலமே அவரோட தனிமையில ரகசியத்தை பேசுறதுதாங்க, அவரோட முழங்கால நின்று பேசுறதுதான். இன்னைக்கு பிசாசு நிறைய பேருக்கு பலவீனத்தை கொண்டு வந்து ஜெபிக்க விடாம தடுக்கிறான். பிசாசு வேதனைகள், வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பார்க்கும்போது நிறைய பேர் இன்னைக்கு ஜெபிக்கமா இருந்துடுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்ன வந்தாலும் எது வந்தாலும் தானியேலை போல உடைய முழங்கால்கள் பரலோகத்தை நோக்கி நிற்குமானா உன்னை ஒருவனாகிலும் எதிர்க்க முடியாது. அப்படி எதிர்த்து வருகிறவன் ஒரு வழியாய் வந்தாலும் 7 வழியாய் கர்த்தர் திருப்பியார். கர்மேலிலே எலியா ஜெபித்தான், வானம் திறக்கப்பட்டது. நான் ஒரு நாள் இதை தியானம் பண்ணி கொண்டிருக்கும் போது தான் காலையில் நான் என்னுடைய மனைவி உட்காந்து, யூஸ்வலாக காலையில் நாங்கள் ஜெபிப்பது வழக்கம், 3 உட்காந்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது தான் நான் யோசித்து பார்த்தேன். 6 முறை திறக்கப்படாத வானம் எலியாவுக்கு 7வது முறை திறக்கப்பட்டது. ஒரு கையளவு மேகமும் வந்தது. அப்போ நான் 6 முறை மாற்றம் வரலன்னு ஒன்று, அவன் ஜெபத்தை குறைக்கவும் இல்லை, ஜெபத்தை கட் பண்ணவும் இல்லை, ஜெபத்தை விடவும் இல்லை. அவன் ஆவியில் ரகசியத்தை ஆண்டவர் கூட பேசிக்கிட்டே இருந்தான். 7வது முறை அந்த கையளவு மேகம் இறங்கி வந்தது. ஆண்டவர் எனக்கு இதை உணர்த்ததான் நான் இந்த பாட்டை அப்பதான் எழுதினேன். ஆவியில் நிரம்பணும், ரகசியம் பேசணும், கையளவு மேகோத என் கண்கள் பார்க்கணும். நீங்க இப்படி கேட்டு பாருங்களேன், தனியா உட்காந்து லிட்டரலா ஆண்டவர் என்ன செய்வார்னா, மேஜர் வானம் திறக்கணும், அற்புதம் நடக்கணும், வானம் திறக்கணும், அற்புதம் நடக்கணும், அபிஷேக மழையினால் வாழ்க்கை நிரம்பணும், அபிஷேக மழையினால் வாழ்க்கை நிரம்பணும். ஒரு கால வேளையில் ஜெபிக்கும் போது தான் அப்படிதான் இந்த பாட்டு நான் எழுதினேன். தெய்வ பிள்ளையே, எனக்கு தெரியும் என்னுடைய பலன். நான் அறைக்குள்ளே ஜெபிக்கிறது, நான் பப்ளிக்காக கோட் சூட்டு போட்டு வந்து ஏதோ பண்ணிட்டு என்ன காட்டிட்டு போகிறதுக்கு இல்லைங்க. என்னுடைய பலன் நான் என் அப்பாவோடு தனிமையில் இணைஞ்சிருக்கிற உறவில் தான் இருக்கிறது. இன்னைக்கு பிசாசனை எழுதிக்கிட்டு இருக்கிறான், இடம்
மூன்றாவது ஒரு மனிதன் எங்கே, இன்னும் 5 நிமிடங்களில் முடிக்கிற என்னுடைய நேரம் முடிக்கிறது. மூன்றாவது ஒரு மனுஷன் எங்கே உறங்கிட்டு இருக்கிறான்னா, 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். போதும். யார் அப்படின்னா எலியா. முதலாவது ஒரு ஆள் மாடியில் தூங்குறார், 2வது ஒரு ஆள் மடியில் தூங்குறார், இப்போ 3வது எலியா எங்க தூங்குறாருன்னா செடியில் தூங்குறார். மாடியில் உறங்கின ஒரு ஆள், மடியில் உறங்கின ஒரு ஆள், இப்போ ஒருத்தர் செடியில் தூங்குறார். அது என்னன்னா, யெசபேலுக்கு பயந்து என்ன சொல்றான் அப்படின்னா, ஆண்டவரே போதும் அப்படிங்கிறார். அப்படின்னா ஆண்டவர் இவனுக்கு இன்னும் மேலான திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கும் போது இவன் போதும் அப்படின்னு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு இன்னும் இன்னும் அப்படிங்கிற எண்ணம் தானே இருக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் நமக்கு சுய திருப்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துடவே கூடாது. சிலர் பாருங்களேன், ஒரு 20 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டா போதும், அவங்களுக்கு அப்படியே வந்து நேற்று நான் 20 மினிட் ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு வாரத்துக்கு ஜெபமே இருக்காது. பார்த்துருக்கிறீங்களா? செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் ஆகிறது. நான் ஒரு பாட்டு பாடிட்டேன், நான் நல்லா பாடிட்டேன் அப்படிங்கிற செல்ஃப் சாட்டிஸ்ஃபை. ஆண்டவர் சொல்றாரு, சுய திருப்தி ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், அப்போ சொன்னாங்க பவுல் எழுதுகிறார், உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ நாசமோசமோ செல்வமோ வறுமையோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நீ பிரிக்கத்தக்கவன் அப்படின்னா என்ன நடந்தாலும் பிரிக்க முடியாத பையனா, நான் இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்க போறேன் அப்படிங்கிறார். அப்போ ஒரு மனுஷனுக்கு இன்னும் இன்னும் அப்படிங்கிற ஏக்கம் தான் இருக்கணும். நான் தான் பாட்டில் எழுதினேன், ஜெப ஆவி இன்னும் இன்னும் ஊற்ற வேண்டுமே, மகிமையை இன்னும் இன்னும் பார்க்க வேண்டுமே. அப்பனா இன்னும் இன்னுங்கிற ஏக்கம் தான் இருக்கணுமே தவிர சுய திருப்தி வந்துடவே கூடாதுங்க. கொஞ்சம் ஒரு ஊழியத்தை சப்போர்ட் பண்ணிட்டா போதும் போதும் அவ்வளவுதான். நான் இன்னும் என் ஆண்டவருக்காக என்னால் என்ன செய்ய முடியுங்கிறத குறித்து தான் நம்முடைய எண்ணங்கள் இருக்கணும். சுரை செடி என்கிறது இந்த ப்ரூம் ஸ்டிக், அது எதுக்கு பயன்படுகிறதுனா தொடக்கிறதுக்கும் கழுவுகிறதுக்கும். வல்லமையான காரியத்தை செஞ்ச ஒரு மனுஷன், பெருமழையை கொண்டு வந்த ஒரு ஆள், அக்கினியை கொண்டு வந்த ஒரு ஆள், இப்போ ஒரு ப்ரூம் ட்ரீல போய் படுத்துட்டு போதுங்கிறார். அவன் இருக்கக்கூடாத ஒரு இடம், ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இருக்கக்கூடாத ஒரு இடம், நீ போதும்னு சொல்லிட்டு ஓடி போறது தெரியுமா? அதுதான் பிரச்சனை. அப்பதான் பயம் வரும். யெசபேலுக்கு பயம் வரும், வாழ்க்கையின் சூழ்நிலையை குறித்து பயம் வரும், வியாதியை குறித்து பயம் வரும், பலவீனத்தை குறித்து பயம் வரும், பண கஷ்டத்தை குறித்து பயம் வரும், எல்லா பயமும் அப்பதான் வரும். ஆனா இன்னும் இன்னும் நான் நெருங்குவேன், ஆனால் எனக்குரிய வாசல் திறக்கப்படும், என்னை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது என்கிற எண்ணம் இருக்கிற மனுஷன் இன்னும் அதிகமாக தேட ஆரம்பிப்பாங்க. இப்போ 3வது ஆவிக்குரிய மனுஷன் தூங்கக்கூடாத இடம் போதுங்கிற திருப்தி ஆயிடக்கூடாது. போதுங்கிற திருப்தி ஆயிடக்கூடாது. 4வது கடைசியா ஒரே ஒரு ஆள், யார் அப்படின்னா அதை மாத்திரம் காட்டிட்டு முடிச்சிடுறேன் நான். யோனாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். கப்பலின் கீழ்த்தட்டில் தூங்கினான். அதாவது கீழ்த்தட்டுனா அடியில் போய் தூங்கிறார். முதல்ல ஒருத்தர் மாடியில் தூங்குறாரு, 2வது ஒருத்தர் மாடியில் தூங்குறாரு, 3வது செடியில் தூங்குறாரு, இப்போ 4வது எங்கே தூங்குறாருன்னா அடியில் தூங்குறார். யோனா அப்படின்னா லைக் பேர்ட் அப்படின்னு அர்த்தம். புறாவை போன்றவன், பறக்கிற ஒரு ஆள், பறக்கிற ஒரு ஆள். ஆனா பறக்க வேண்டிய ஒரு கூட்டம், அது யார் அப்படின்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளை போல செட்டுகளை அடித்து உயர எழும்பி பறப்பார்கள். இப்ப உயர எழும்பி பறக்க வேண்டிய ஒரு ஆளு கீழ்த்தட்டில் போய் தூங்குறான். அது எதுக்கு அப்படின்னா, ஆண்டவர் எங்க போக சொல்றாருன்னா நினிவேக்கு போக சொல்றாரு. நம்ம தர்ஷனிக்கு போகிறான். போயிட்டு சொல்ற, ஆண்டவரே நீர் என்னை சமுத்திரத்தின் நடுமையத்தில் தள்ளி விட்டீர். ஆண்டவரை தள்ளி விட்டாரு. தானாக சுயத்துல முடிவெடுக்கிற ஒரு அனுபவம். தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை செய்ய மனது இல்லாத இருக்கிற கூட்டம் தான் அடியில் போய் தூங்குவாங்க. அப்பனா தேவன் விரும்புகிறத செய்கிற கூட்டம் பறப்பாங்க.
தேவன் சொல்லாத ஒன்றை செய்கிறவங்க செய்ய விரும்புறதை செய்யாத கூட்டம் அடியில் இருப்பாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை சுயத்தின்படி இருக்கிறதா, தேவ திட்டத்தின்படி இருக்கிறதா? மாடியில் ஒருத்தன் தூங்குனா சத்தியத்துக்கு இடம் கொடுக்க மனதில்லாத ஒருவன். ரெண்டாவது, ஒருத்தன் மடியில் தூங்குனா தன் பலனை இழந்த ஒருத்தன், ஜெப வாழ்க்கை இழந்த ஒருத்தன். மூன்றாவது, செடியில் தூங்குனா செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட், போதும் அது இருக்கக்கூடாது. நான்காவது, அடியில் தூங்குறான், தேவன் சொன்னதை செய்ய தடுமாறுற ஒரு கூட்டம். அதுவா நம்ம இருக்கக்கூடாதுங்க. இந்த நான்கையும் பார்த்ததுனால தான் பவுல் எழுதுகிறார், அவங்களாம் செத்தவங்கப்பா அப்படின்னு எழுதுகிறாரு. எதில் செத்தவங்கன்னா ஆவியில் உறங்குகிற ஒரு கூட்டம். ஆனால் ஒரு மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் உறங்குனா கூட ஒரு இடம் இருக்குன்னு தெரியுமா? சின்ன சாமுவேல் விளக்கணைந்து போவதற்கு முன்பதாக உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சிட்டு படுத்திருந்தான்னா, உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய மகிமை காண்பிக்கிறது, கர்த்தருடைய பிரசன்னத்தை காண்பிக்கிறது. அப்படின்னா நாம் தூங்குனா கூட தேவ பிரசன்னமா தாங்க இருக்கணும், தேவனுடைய பாதமாக கண்களை மூடிக்கொள்ளலாம். இன்னைக்கு நம்முடைய உறக்கம் எங்கே இருக்கிறது? ஆவியில் உறங்குகிற கூட்டம். அதே ஆவியில் உறங்குகிற ஒரு கூட்டமா? இல்லை இல்லை, யோசிச்சு பாருங்க. எல்லா கண்களும் அணைக்கப்படட்டும். Every eyes closed right now. And just look at Jesus. ஆண்டவரை பாருங்க எல்லாரும் அப்படியே. இன்னைக்கு எங்கே உறங்கி கொண்டு இருக்கிறோம்? கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கப்படும் போதா? தெய்வ பிள்ளையே, சத்தியத்துக்கு இடம் கொடுக்க மனதில்லாதவர்களா? சத்தியத்துக்கு இடம் கொடுக்க மனதில்லாதவர்களா? இல்லை இல்லை, உன் பலனை, ஜெபத்தை நீ இழந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டமா? இல்லை, அதிகமாய் ஜெபிக்கிற ஒரு கூட்டமா? செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற கூட்டமா? தெய்வ ஜனமே, இல்லை இல்லை, நான் ஆண்டவர் செய்ய விரும்புறதை விட்டுட்டு வேற ஒன்றை செஞ்சு கொண்டிருக்கிறேன்னா இன்னைக்கு எப்படி அர்ப்பணிங்க. நான் படித்திருந்த கூட அது உங்க பிரசன்னமாக தான் இருக்கணும்ப்பா. ஜெபிக்க விரும்புறவங்க என் கூட எழும்பி நிற்கலாம். ஜெபிக்க விரும்புறவங்க எழும்பி நிற்க முடியறவங்க நீங்க நிற்கலாம். அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்கலாம். நல்ல வாய்களை திறந்து. இன்னைக்கு ஆவியில நான் தூங்கிடக்கூடாதுப்பா. கேளுங்க, ஆவியில திறங்கிடக்கூடாது. எனக்காக வானங்கள் திறக்கப்படணும், எனக்காக வானங்கள் திறக்கப்படணும். உங்க அபிஷேக மழையினால என் வாழ்க்கை எப்பவும் நிரம்பி இருக்கணும். ஜெப ஆவி இன்னும் இன்னும் ஊற்ற வேண்டுமே, மகிமையை இன்னும் இன்னும் பார்க்க வேண்டுமே. ஷீராவ் ஜெப ஆவி இன்னும் இன்னும் ஊற்ற வேண்டுமே, மகிமையை இன்னும் இன்னும் பார்க்க வேண்டுமே. சொல்லுவோம், ஜெப ஆவி இன்னும் இன்னும் ஊற்ற வேண்டுமே, மகிமையை இன்னும் இன்னும் பார்க்க வேண்டுமே. ஆவியில் நிரம்பணும், ரகசியம் பேசணும், கையளவு மேகம் அதை என் கண்கள் பார்க்கணும். ஆவியில் நிரம்பணும், ரகசியம் பேசணும், கையளவு மேகம் அதை என் கண்கள் பார்க்கணும். ஆனந்த இறக்கணும், அற்புதம் நடக்கணும். ஆனந்த இறக்கணும், அற்புதம் நடக்கணும். எழுப்புதல் வெறுமழை தேசத்தில் பெய்யணும், எழுப்புதல் வெறுமழை தேசத்தில் பெய்யணும். எழுப்புதல் வெறுமழை தேசத்தில் பெய்யணும். ஜெப ஆவி இன்னும் இன்னும் ஊற்ற வேண்டுமே, மகிமையை இன்னும் இன்னும் பார்க்க வேண்டுமே. ஜெப ஆவி இன்னும் இன்னும் ஊற்ற வேண்டும். ஒரு வல்லமை இறங்கி வரட்டும். வானங்கள் திறக்கப்பட்டு ஜெபத்தின் மகிமை இறங்கி வருவதாக. ஓ ரவலவா சந்தரதன மரியந்தரே, கண்கள் திறக்கணும், மறுரூபமாகணும். என் தேச ஜனமெல்லாம் உம்பக்கோ திரும்பணும். கண்கள் திறக்கணும், மறுரூபமாகணும். என் தேச ஜனமெல்லாம் உம்பக்கோ திரும்பணும். ரட்சிப்பு பெருகணும், சபைகள் நிரம்பணும். ரட்சிப்பு பெருகணும், சபைகள் நிரம்பணும். பின்மாறி மழையினால் தேசம் நிரம்பணும். பின்மாறி மழையினால் தேசம் நிரம்பணும்.
கைகளை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே எங்களுடைய பலன் எங்களை விட்டு போயிடக்கூடாதுப்பா. எங்க கரங்களில் எங்க முழங்கால்களில் நீங்க கொடுத்திருக்கிற வல்லமையை பயன்படுத்தி அதிகமான நேரம் உம்மோடு கூட பேசும்படியாக நீர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. உம்முடைய வல்லமை ஊற்றப்படட்டும். உம்முடைய மகிமையை இன்னும் இன்னும் பார்ப்பதற்குரிய கிருபைகளை, உம்முடைய மகிமை இன்னும் இன்னும் அனுபவிப்பதற்குரிய வல்லமையாக என் ஆண்டவர் ஆராதிக்கிற, இப்பொழுது செபிக்கிற, அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் ஊற்றுவீராக. இன்னும் பார்க்க வேண்டுமே. வல்லமை இறங்கணும், நுகங்கள் உடையணும். வல்லமை இறங்கணும், நுகங்கள் உடையணும். அபிஷேக மழையினால் வாழ்க்கை நிரம்பணும். அபிஷேக மழையினால் வாழ்க்கை நிரம்பணும். அபிஷேக மழையினால் கடைசி ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து ஜெப ஆவி இன்னும் இன்னும் ஊற்ற வேண்டுமே. மகிமையை இன்னும் இன்னும் பார்க்க வேண்டுமே. ஜெப ஆவி இன்னும் இன்னும் ஊற்ற வேண்டுமே. மகிமையை இன்னும் இன்னும் பார்க்க வேண்டுமே. நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேச நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. இன்னும் இன்னும் உம்மை நெருங்க. மாடியில் தூங்குறவளை அல்ல, மாடியில் தூங்குறவளை அல்ல, செடியில் தூங்குறவளை அல்ல, அடியில் தூங்குறவளை அல்ல. தூங்கினா கூட தேவ பிரசன்னமா இருக்கணும்பா. ஆவில நிரம்பணும், ரகசியத்தை பேசணும், வானங்களுக்கு திறக்கப்படணும்பா. இந்த சபையை உடைய பிள்ளைகளை கத்த நீங்க அப்படி மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பெருக பண்ணுங்க, அவர் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் நான் உடைய கடமை மட்டும் செஞ்சிருக்கிறேன். நீங்க மட்டும் மகிமைப்படுங்க. ஆளுகை சிங்க வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.